2026 விஜய் வராரு அப்படின் போது எங்கேயாவது இடத்துல விஜய்க்கு வாய்ஸ் கொடுப்பாரா ரஜினியை விஜய் ரசிகர்கள் அடிச்சா கூட அவர் வாய்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு. ரஜினியை விஜயே அடிக்கிறாரு, மூடிட்டு உன் வேலையை பார்க்கணும். நீ எப்படி வந்தன்னு உன்னால சொல்ல முடியுமா? அப்பா தான் தூக்கி விட்டாருன்னு சொன்னா சிரிப்பானுங்க. அதனால எங்கே வாய் வைக்கணுமோ அங்கே போய் அடிக்கிறது, போய் ரஜினியை அடிக்கிறது. நான் பெரிய சட்டை நான் போடக்கூடாதாங்க, கழுகுனா சாப்பிட கீழே தானே வரணும் இப்படின்னு அடிச்சுட்டா சும்மா வைப்பாங்களா? அப்புறம் இவர் எப்படி போய் அங்கே ஆதரவு கொடுப்பாரு? அரசியல்னா கூட பரவாயில்ல, இன்னைக்கு நண்பர்களாக இருப்பாங்க, நாளைக்கு எதிரியாக இருப்பாங்க, நாளை கழிச்சு மறுபடியும் நண்பர்களாம், அது வேற. சினிமாவில் இருந்துக்கிட்டு நீ இந்த மாதிரி பண்ணனா அவங்க நாளைக்கு வருவாங்களா? அவர் சினிமா துறைக்கு அன்ஃபிட் தான். நடிப்பீங்க, ஓகே, நல்லா நடிப்பீங்க, பட் ஆனால் அந்த துறையை காப்பாற்றுறதுக்கு உங்களுடைய முயற்சி என்ன? விஜயகாந்த் அந்த துறைக்கு தலைவரானார், கடனை இல்லாமல் அடைக்கிறதுக்கு ஒரு பெரிய விழா நடத்தினார், ஒற்றுமையாக இருக்க வச்சார், பெரிய ஒரு எஃபோர்ட் போட்டார் விஜயகாந்த். நீ சமூகம் சார்ந்து ஒரு படம் எடுத்தியா? தற்குறி ஒரு படம் எடுத்தியா? சாதி ஒழிப்பு பற்றி என்னைக்காவது ஒரு படத்தை சொல்லியிருக்கியா? மாரி செல்வராஜ் மாதிரி பேசியிருக்கியா? இல்லை மத ஒழிப்பு பற்றி ஏதாவது ஒரு படம் சொல்லியிருக்கியா? இப்போ 2026 இப்போ ரஜினி அவர்கள் விஜய்க்கு வரமாட்டார்ன்றதே விட்டுருவோம். ஆனால் திமுகவுக்கு ஏற்கனவே 96 வாய்ஸ் கொடுத்தவர். 30 வருஷம் கழிச்சு ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகும்னு நினைக்கிறீங்க? மீடியா ஸ்கொயர் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் அஷ்ரஃப். இன்று நம்மோடு இருப்பது திரு சேகுவார் அவர்கள். தொடங்கும். வணக்கம் பிரதர். ரஜினி ஆனால் ஒரு டைமில் வந்து சொன்னார், திருவள்ளுவரையும் காவி பூச முடியாது, என்னையும் காவி பூச முடியாதுன்னு சொன்னதுக்கப்புறம் தான் வந்துட்டு ஒரு அரசியல் கட்சியிலேருந்து எல்லா விதமான நிலைகளும் ஏற்பட்டது. அதுக்கப்புறம் உடல் நலம் சரியில்லைன்னு சொல்லி வெளியேறாருன்னு வைங்களேன். ஆனால் ரஜினி அவர்கள் ஏதோ ஒரு விதத்தில் வந்துட்டு நான் பாஜக இல்லைங்கிறத பதிவு பண்ணுறாரு. ஆனால் எல்லா நேரமும் பாஜக தலைவர்களோடு, பாஜக சார்ந்த கொள்கைகளோடு ரொம்ப நெருக்கமாக இருக்கார் இல்லையா? ஏன் இந்த முரணான ஒரு ஃபேஸ்? ஆமாம், அவர் வந்து ஒரு ஆன்மீகவாதி ரஜினி. ரெண்டாவது, ரஜினியோட பர்சனல் லைஃப்பில் நான் சில பேர்ட்ட விசாரிக்கும் போது அவர் அமைதியை விரும்புகிறவர், கடவுள் நம்பிக்கை கொண்டவர், ஆனால் அமைதியை விரும்புகிறவர். இந்த கரகரகரன்றதெல்லாம் பிடிக்காது. அவர் வந்து ஒரு ஸ்மூத்தான ஒரு அரசியலை பண்ணலாம், பகை இல்லாமல், எதிரி இல்லாமல், விமர்சனம் கடுமையான விமர்சனம் இல்லாமல் ஒரு அமைதியான அரசியலை பண்ணலாம், ஆட்சியை பிடிக்கலாம் அப்படின்ற நிலையில தான் வந்தார். ஆனால் அவர் வந்து பார்த்தார், ஐயோ இது வேறமா. அவருக்கு கத்துனாலே ஆகாது. ரஜினிக்கு கத்துனாலே என்ன 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 அப்படின்னுவார். அவர் ரொம்ப அமைதியை மட்டுமே விரும்பக்கூடியவர். அப்போ என்னென்ன திடீர்னு வந்தால் இவங்க என்னென்னமோ பேசுகிறாங்க, ரஜினி என்ன இன்னும் இப்படி அடிக்கிறாங்க, ஓ மை காட் நான் இன்னும் எதுவுமே பேசலை அப்படின்னு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ ஏர்போர்ட் போனாலும் சரி, எங்கே போனாலும் சரி மேய ஆரம்பிச்சிடுறாங்க பத்திரிகை சந்திப்புன்னு. ரைட்டு. அது இல்லாமல் நிறைய இடங்களில் போய் பல்புலாம் வாங்கினார். நான் தான் சூப்பர் ஸ்டார், தெரியல நீங்கள் யாருன்னெலாம் கேட்ட சம்பவம்லாம் அப்படிலாம் உண்டு. அப்போ இதெல்லாம் நிறைய பார்த்தோன்னே ரைட்டு, இது நமக்கு தெரியாத துறை, நமக்கு தெரிஞ்ச துறை சினிமா, அங்கே போயிடுவோம், இது வேணாம் அப்படின்னு அவர் முடிவு எடுத்துகிட்டு உடல்நிலைன்னு காரணம் சொல்லி போயிட்டார். ஆனால் அவர் நடக்கிற வேகம் தமிழ் சினிமாவில் வேறு யாருக்கும் இருக்குமான்னு தெரியாது. அதில் அந்த வயசில் அவர் நடக்கிற வேகம் இருக்குல்ல, ஏர்போர்ட்லேருந்து அவர் அந்த கார் போகிறக்குள்ள சர்ன்னு போயிடுவார். பார்த்தா உடல்நிலை பாதிக்கப்பட்ட மாதிரியே இருக்காரு. காரணம் இதுதான், அவர் அமைதி விரும்பினாரு, போயிட்டார், அவ்வளோதான். அவருக்கு இந்த அரசியல் செட் ஆகாது, இந்த களம் இதுக்கு அவருக்கு செட் ஆகாது. ஆனால் அவரை எப்படி வந்துட்டு லைக் விட்டாங்கன்னு ஒன்று இருக்குல்ல. இப்போ வந்துட்டு இளையராஜா அவர்களுக்கு அதனால தான் உடல்நிலைன்னாரு, என்னை விட்டுருங்க, எனக்கு செட் ஆகாதுங்கன்னா சொன்னால் அதை எப்படின்னு விட்டுருங்கன்னு. எனக்கு உடல்நிலை சரியில்லைங்க, நான் நாளைக்கு இன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கேன் அப்படின்னா ஒன்றும் பண்ண முடியாது. நல்ல டேக்டிக்ஸை கையில் எடுத்து அழகாக சொல்லிட்டு போயிட்டாரு. இல்லைங்க நான் திமுகவோட போயிடுறேங்க, இல்லை உங்களோட வந்துடுறேங்க, இல்லைங்க இது வர மாதிரி சரியில்லைங்க, நான் சினிமாக்கே போகிறேங்க, அப்படி ஒரு முடிவில் சொல்ல முடியல. உடல்நிலைனா முடிஞ்சு சிம்பிளாக ஆக்சுவலாக முடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம். உண்மைதான். ஆனால் அதுக்கப்புறம் இத்தனை படங்கள் பண்ணிட்டாரு. இதுக்கப்புறமும் கிட்டத்தட்ட 2028 வரைக்கும் லைனப்லாம் இருக்குது. யாரும் அவரை வந்துட்டு மிரட்டுறதோ ஹராஸ் பண்ணுறதோ இந்த மாதிரியான ஒரு ரேஞ்சிலாம் அவருக்கு இதுக்கப்புறம் ஒன்றுமே பண்ண முடியாது. அவர் ஏற்கனவே வரலன்ட்டு போயிட்டார். இனிமேல் வரேன்னு சொன்னாலும் ஒரு நம்பிக்கை தன்மை இருக்காது. இனிமேல் பாஜகவே அவர் தொடாது. நீ வேணா என்ன வேணா பாஜக எப்படி அப்ரோச் பண்ணால் எங்கள் வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்ணுங்க, எங்கள் வேட்பாளர் வந்து ஒரு பிரச்சாரம் பண்ணிட்டு போங்க, இல்லைன்னா நான் உங்களுக்கு ஆதரவுன்னு மட்டும் சொல்லுங்கள், அப்படி வேணால் சீண்டி பார்ப்போம், அப்படி வேணால் நோண்டி பார்ப்போம். அதுக்கு தான் அவர் என்ன பண்ணுறாருன்னா எல்லா கட்சியிலையும் இருப்பார். நீங்கள் வந்து திமுக வெளியிட்ட 100 கலைஞர் 100ன்னு நினைக்கிறேன், அந்த புத்தகத்தில் ரஜினி இருந்தார். அடுத்த நாள் நாணயம் வெளியிட்டதில், அண்ணா கலைஞரோட நாணயம் வெளியிட்டதில் அதில் இருக்காருன்னு நினைக்கிறேன். டக்குன்னு பாஜகவோட ஃபங்க்ஷனில் இருப்பார். பேலன்ஸ் பண்ணிட்டு போயிட்டே இருப்பார். ஐயோ என்ன வேணா அப்படின்ட்டு போயிட்டே இருப்பார் அசால்ட்டா. அவர் தனி ரகம். நீங்கள் அவர் அமைதியாக இருப்பார். நல்ல நாள் வருதா, ஃபேன்ஸ் வெளியில் இருப்பாங்க, நல்லா ஓகே அப்படின்னு போயிடுவார். அழகாக அவர் பாட்டுக்கு மெயின்டைன் பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் பாஜக இப்படி அப்ரோச் பண்ண அவரை. இன்கேஸ் வந்துட்டு 2026 விஜய் வராரு அப்படின் போது எங்கேயாவது இடத்துல விஜய்க்கு வாய்ஸ் கொடுப்பாரா? நான் சொல்றது வந்துட்டு தம்பி விஜய்க்கு ஓட்டு போடுங்க அப்படிலாம் இல்லை. நீங்கள் சொன்னீங்கல்ல, இந்த மேடையில் இருப்பார், அந்த மேடையில் இருப்பார், விஜய் மேடையில் இருப்பாரா ரஜினியை விஜய் ரசிகர்கள் அடிச்சா கூட அவர் வாய்ஸ் கொடுக்க வாய்ப்பு இருக்கு.
சரிங்களா? ரஜினியை விஜயே அடிக்கிறாரு. அப்போனா நான் பாப்பாரு, ஏன்டா நான் வந்து ஸ்டைலாக சிகரெட் பிடிச்சி தூக்கி போட்ட காலத்தில் நான் கீழே பொடிப்பய மாதிரி நின்றுக்கிட்டு இருந்தேன், நீ என்ன அப்படி இல்லை எனக்கு ஒருவேளை இருக்கலாம் நினைக்கக்கூட ஆள் இல்லை. பட் ஆனால் பாப்பாரு, நான் அந்த சினிமா ஃபீல்டுக்குள்ளே வந்த காரணம் தெரியுமா, நான் எப்படி வந்தேன், நான் படம் ஹிட் படம் கொடுத்துருக்கும்போது எங்கே இருந்த நீ நீங்கள் எந்த இருக்கும்ல. அவர் ஓப்பனாக அடிக்கிறாரு. இவர் பாட்டுக்கு தனியாக ஒரு ஒரு வரலாறு சொல்லிட்டு போகிறாரு, பெரிய சட்டை அதெல்லாம் சொல்லிட்டு போகிறாரு, இவர் பாட்டுக்கு போகிறாரு. இவர் யாரையுமே அடிக்கலை. ரஜினி பார்த்து உண்மையை ஓப்பனாக சொல்கிறேன், அடிக்கலை. அதுக்கு முன்னாடி ஒரு துர்ஷேத்ராவா அந்த நாடகத்தெல்லாம் நடிச்சு காமிச்சு, நான் இப்படி தான் நடித்தேன், இப்படி தான் சினிமாக்குள்ளே வந்தேன் அப்படின்னா அழகாக அவர் பாட்டுக்கு போயிட்டு போகிறாரு. அவர் ரசிக்கிற மாதிரி பேசிட்டு போகிறாரு. மூடிட்டு உன் வேலையை பார்க்கணும். நீ எப்படி வந்தேன்னு உன்னால் சொல்ல முடியுமா? அப்பா தான் தூக்கி விட்டாருன்னு சொன்னால் சிரிப்பானுங்க. அதனால எங்கே வாய் வைக்கணுமோ அங்கே போய் அடிக்கிறது, போய் ரஜினியை அடிக்கிறது. நான் பெரிய சட்டை நான் போடக்கூடாதாங்க, கழுகுனா சாப்பிட கீழே தானே வரணும் இப்படின்னு அடிச்சுட்டா சும்மா இருப்பாங்களா? அப்புறம் இவர் எப்படி போய் அங்கே ஆதரவு கொடுப்பாரு? அரசியல்னா கூட பரவாயில்ல, இன்னைக்கு நண்பர்களாக இருப்பாங்க, நாளைக்கு எதிரியாக இருப்பாங்க, நாளை கழிச்சு மறுபடியும் நண்பர்களாம், அது வேற. நீ சினிமாவில் இருந்துக்கிட்டு நீ இந்த மாதிரி பண்ணனா அவங்க நாளைக்கு வருவாங்களா? கஷ்டம். சினிமா துறையில் ஒன்ஸ் ஒரு 2 பேர் சண்டை போட்டாங்கன்னு திரும்ப சேரவே மாட்டாங்க. அது பெரிய ஈகோ பிடிச்ச தலைவலியான ஏரியா அது. நீ எந்த டேரக்டர் வேணாலும் பாருங்க, எந்த ஹீரோ வேணாலும் பாருங்க, ஒன்ஸ் சண்டை ஆயிடுச்சுன்னா ஒன்னே சேர மாட்டாங்க. ரொம்ப கஷ்டம். ரஜினியும் எனக்கு தெரிஞ்சு ரொம்ப நாள் கழிச்சு ரஜினியும் சத்யராஜும் ஒன்று சேர்ந்துருக்காங்க, ரொம்ப வருஷம் கழிச்சு. இல்லை, அதுக்கே வந்துட்டு காரணமா நீங்க ரஜினி அவர்களை தான் பார்க்கணும். ஏன்னா ரஜினி அவர்கள் வேணாம்னா சத்யராஜ் உள்ள கொண்டு வர முடியாது. ஆமா, அந்த பெருந்தன்மை ரஜினிக்கு தான் இருந்திருக்கு. ஆமா, அதுவும் என்ன சொன்னா எனக்கு ஓகே, பட் ஆனா அவரு ஓகே சொல்லுவாரா, எனக்கு என்னமோ டவுட்டா இருக்கு, அவர்கிட்ட கேட்டுக்கோங்க. ஏன்னா 2 பேரோட ஐடியாலஜியே வேற. உண்மை. ஒரே மேடையில வந்துட்டு சத்யராஜ் அவர்கள் ரஜினியை பார்த்து தானே வந்துட்டு எல்லா கேள்வியும் கேட்டாரு. ஆமா, காவிரி பிரச்சனை கூட. ஆமா, ஐடியாலஜியே வேற. அசால்ட்டா அடிச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க 2 பேருமே. ஆனா இது ஒத்துக்கிட்டு ஒன்னா நினைச்சாங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இவங்க தான். இப்போ விஜய் வந்து அப்படி பண்ணுவாரா? தன்னோட முரண்பட்ட ஆளுங்களோட போய் நிற்பாரா? ஆமா, இருக்கிறதுல ஈகோ பிடிச்ச ஒரு ஆள். அதனால அவர் சினிமா துறைக்கு அன்ஃபிட் தான். நடிப்பீங்க, ஓகே, நல்லா நடிப்பீங்க, பட் ஆனால் அந்த துறையை காப்பாற்றுறதுக்கு உங்களுடைய முயற்சி என்ன? விஜயகாந்த் அந்த துறைக்கு தலைவரானார், கடனை எல்லாம் அடைக்கிறதுக்கு ஒரு பெரிய விழா நடத்தினார், ஒற்றுமையாக இருக்க வச்சார், பெரிய ஒரு எஃபோர்ட் போட்டார் விஜயகாந்த். அவர் அரசியல் வந்தாரா? ரைட்டு, நீங்கள் சார்ந்த துறைக்கு நீங்கள் நேர்மையாக இருந்திருக்கீங்க, நீங்கள் நன்மை செஞ்சுருக்கீங்க, உங்களை நம்பி வந்தவங்களுக்கு சாப்பாடு போட்டிருக்கீங்க, ஓகே, யூ ஆர் கிரேட் அப்படின்னு அவரை வரவேற்கும். நீ என்ன செஞ்ச வெண்ண அப்படின்னு கேட்போம். இவரை என்ன செஞ்ச சினிமா துறைக்கு? ஒன்றும் செய்யலை, ஒன்றுமே செய்யலை சினிமா துறைக்குன்னு. கமல்ஹாசன் வைங்களேன், ரைட்டு, அவர் வந்து அவருடைய துறைக்கு புது புது டெக்னாலஜியை கொண்டு வந்தார். அவர் வெறும் நடிப்பு மட்டும் இல்லாமல் அரசியல் சிந்தனை சார்ந்த படங்களை கொண்டு போனார். அன்பே சிவம் மாதிரி கடங்க அவர் தொழில் அவர் உண்மையாக இருந்தார். ஆமாம், அவர் வந்து பல சிந்தனைகளை கொண்டு வந்தார். கம்யூனிசம் பேசியிருக்காரு தமிழ் சினிமாவில் அப்படின்னு நிறைய சொல்ல முடியும். நீங்கள் தொழிலாளர் பிரச்சனையே அன்பே சிவம்னு ஒரு பாட்டில் சொல்லுவார். இதெல்லாம் பண்ணியிருக்காரு. நீ சமூகம் சார்ந்து ஒரு படம் எடுத்தியா? தற்குறி ஒரு படம் எடுத்தியா? சாதி ஒழிப்பு பற்றி என்னைக்காவது ஒரு படத்தை சொல்லியிருக்கியா? மாரி செல்வராஜ் மாதிரி பேசியிருக்கியா? இல்லை மத ஒழிப்பு பற்றி ஏதாவது ஒரு படம் சொல்லியிருக்கியா? ஆனால் வேலாயுதங்களோட டைலாக் ஒன்று வச்சிருப்பாரு, ஒரு ஹிந்து ஃப்ரெண்ட் இல்லாத முஸ்லீம் ஃப்ரெண்ட் இல்லாத ஹிந்து வீட்டையும். நம்ம மத பிரச்சனைனா நம்ம சொல்றது வேற. இவங்க கம்யூனிசம்ன்றதுக்கு நான் சாப்பிட்ட போகணும் ஒரு இட்லி ஐயோ, இந்த மாதிரி தான் பேசி தொலைவாங்க. ஆனா அந்த டைலாக் தான் இன்ன வரைக்கும் கம்யூனிசம்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ அது இல்லடா கம்யூனிசம் சொல்ல வேண்டியதுக்கு. கம்யூனிசம் அது இல்லடா, இங்க இல்லாம இல்லாத நிலை உருவாக வேண்டும், எல்லாமே எல்லாருக்கும் எல்லாமும் கிடைக்க வேண்டும், வல்லான் பொருள் சேர்த்து தனி உடைமை நீங்கி பெருக வேண்டும் பொது உடைமை, அதுதான்டா கம்யூனிசம்னு சொல்லணும். இவங்களை வச்சுக்கிட்டு இவங்களை வந்துக்கிட்டு இவர் வந்து மீட்பர், ஊழலை ஒழிப்பார், கிழிப்பார். என்ன இது? சொந்த குடும்பத்தை பார்த்துக்க முடியல, சொந்த துறையை பார்த்துக்க முடியல, சொந்த நண்பர்களை கூட வச்சுக்கிட்டு அவங்களே சேர்த்து உயர்த்த தெரியல, எதுவுமே செய்ய தெரியல. நான் வந்து அரசியல் வந்தால் எல்லாத்தையும் சாதிச்சிருவேன். இல்லை, எல்லாத்தையும் துறந்தவர் வந்துட்டு நாட்டுக்காக வராரோ? நாட்டுக்கு வரக்கூடாது, முனிவராக ஏதாவது மலை ஏறி போயிடணும், இல்லை பாதிரியார் ஆயிருங்க பெஸ்ட்டு. பாதிரியார் அதுவும் ஒரு சேவை தான். போயிட்டு பாதிரியார் ஆகிட்டு ஜபம் கொடுங்க, எல்லாரும் கொடுங்க, ஒரு ஞானஸ்தானம் எடுங்க, அது நீ அப்படி போயிருங்க, அதுவும் ஒரு சேவை, அது கூட பண்ணுங்க. இங்கே வந்து சீரழிக்காதீங்க எங்களை. ஆனால் நீங்கள் இப்போ 2026 இப்போ ரஜினி அவர்கள் விஜய்க்கு வரமாட்டாருன்றதே விட்டுருவோம். ஆனால் திமுகவுக்கு ஏற்கனவே 96 வாய்ஸ் கொடுத்தவர். 30 வருஷம் கழிச்சு ஹிஸ்ட்ரி ரிப்பீட் ஆகும்னு நினைக்கிறீங்களா? ஏதாவது ஒரு விதத்தில் வாய்ப்பு இருக்கு. திமுகவுக்கு இந்த எலெக்ஷன் வந்து ரூட் கிளியரா இருக்கு, எதிரி இல்லாத ஒரு ரூட் கிளியரா இருக்கு. அதிமுகன்னு ஒரு படை வெளியில நேராக விஜய் இல்லைன்னா, இந்த விஜய்னு ஒரு ஆள் இல்லைன்னா
அதிமுகவை மக்கள் பார்த்துருப்பாங்க, ஓகே இந்த திமுக மாற்றுன்னு யோசிப்பாங்க. ஒரு இயல்பாகவே இருக்கும், நீங்கள் என்ன சிறப்பாக செஞ்சாலும் மக்களுக்கு ஒரு மாற்று வேணும்னு எதிர்பார்த்துருவாங்க. சரி இந்த வாட்டி நம்ம அதிமுக ஓட்டு போட்டு பார்ப்போம் அப்படின்னு போயிருக்கோம். அதிமுகவை 2-3 உடச்சி, ஏற்கனவே அது அப்படி தான் இருக்குது, அதுலேயே 4-5 உடச்சி உள்ளே தூக்கி வச்சுக்கிட்டு விஜய் வராரு. அவர்கிட்ட போன வாக்காளர்கள்லாம் யாரு? நாம் தமிழர் கட்சியிலேருந்து வந்து போன வாக்காளர்கள், அதிமுகவிலேருந்து போன வாக்காளர்கள். திமுகவிலேருந்து யார் போனா? இந்த ஆதவர்ஜனர் சொன்னார், ஜனவரிக்கு அப்புறமா அமைச்சர்கள்லாம் வராங்க, கிழிச்சாங்க. ஒரு அமைச்சரும் வரல. பிப்ரவரியே வந்துருச்சு, எலெக்ஷன் வந்துடும், அவ்வளோதான். இவங்க தான் அங்கே போவாங்க. ஒரு அமைச்சரும் வரல. வந்ததெல்லாம் அதிமுக நாம் தமிழர் கட்சி. அப்போ ஓட்டை இவர் யாரோட ஓட்டை பிரிச்சிருக்காருன்னா இவங்களோட ஓட்டை தான் பிரிச்சிருக்காரு. அப்போ இவர் யாருக்கு ஸ்பாய்லர்னா நாம் தமிழருக்கும் அதிமுகவுக்கு தான் ஸ்பாய்லர், அவ்வளோதான். திமுகவுக்கு ரூட்டு கிளியர், அழகாக இருக்கு. நீயே உங்களுக்குள்ளே ஓட்டை பிரிச்சுட்டு நீங்கள் செதஞ்சு போயிருங்க, நாங்கள் அழகாக ரூட் எடுத்துகிட்டு போய்க்கிறோன்னு அவங்க போகிறாங்க. ஆனால் டிஎம்கேக்கு 200ன்ற மாதிரி நம்ம ஒன்று பார்க்குறோம் இல்லையா, அது வந்துட்டு சாத்தியமா? ஏன்னா இப்போ இந்த எஸ்ஏஆரில் வந்ததுக்கப்புறமே குளத்தூர் தொகுதியாக இருக்கட்டும், சேப்பாக்கிலையாக இருக்கட்டும், 90,000 1 லட்சம்னு வாக்காளர்கள் வெளியேற்றப்பட்டுக்கிட்டே இருந்திருக்காங்க இல்லையா. இது எல்லாமே எல்லாம் சொல்கிறாங்க அப்படின்னா இந்த 90 1 லட்சம் இந்த வாக்கில் தான் வந்துட்டு திமுக ஒரு இடத்துலையும் ஜெயிச்சுக்கிட்டு இருந்த தொகுதி, அந்த வாக்கையே பிடிங்கிட்டோம் அப்படின்னும் போது இந்த 200ங்கிறது சாத்தியமே இல்லை அப்படின்ற மாதிரியான ஒரு வாதம் இருக்கு. அதுதான் பாஜகவோட பிளான் என்னன்னா திமுகவை டேமேஜ் பண்ணி ஓட்டை பிரிக்கணும். அதுக்கு தான் வந்து விஜய் இறக்கி விட்டு நீ அந்த கட்சியில் இருக்கிற இஸ்லாமியர்கள், கிறிஸ்துவர்கள், தலித்துகளோட ஓட்டை பிரிச்சிரு, எஸ்ஏஆர் மூலிமா நாங்கள் கொஞ்சம் பிரிச்சுடுறோம் அப்படின்னா இவங்க வீக் பண்ண பார்க்குறாங்க. இங்கே நீங்கள் தலித்துகளுடைய வாக்குகள் அதிகமாக இருக்கிற பெல்ட் பார்த்தீங்கன்னா விசிகா, கிறிஸ்துவர்கள் இஸ்லாமியர்கள் ஏற்கனவே உங்களுக்கு கம்யூனிசம்ன்ற திமுகவிலையும் கம்யூனிசம் எல்லாத்துலேயுமே இருக்கிறாங்க. உங்களால் அங்கே வந்து டச் பண்ண முடியலை. நீங்கள் வந்து எவ்வளவு நீங்கள் அடி கொடுத்தாலும் அங்கே திமுக என்ன செஞ்சுருக்குன்னா ஒரு திட்டங்கள் மூலிமா, அது குழந்தைகள்லேருந்து வயதானவர்கள் வரைக்கும் எல்லா துறையிலையுமே திட்டங்கள் மூலிமா அவங்களை டைரெக்டாக போய் ரீச் பண்ணிடுச்சு. இப்போ அவங்களுக்கு ஒரே கடுப்பாகுது, ரூட் கிளியராக இருக்குது, எல்லா இடத்துலையும் கிரவுண்ட் ஒர்க் பண்ணி வச்சுருக்காங்க. இவங்க என்ன கிரவுண்டுக்கே போகல. தாவேக்கா ஒரு தொகுதியில் நிறுத்துறதுக்கு ஆளே இல்லை. போய் அதாவது ஆள் இருக்குது, அறிமுகமான ஒரு ஆளே இல்லை. இப்போ இந்த ஏரியா பேர் கிண்டி அப்படின்னா இந்த கிண்டிக்கு நீங்கள் சைதாப்பேட்டைன்னு வச்சுக்கோங்களேன், சைதாப்பேட்டைக்கு அறியப்பட்ட திமுகனா யார் சொல்லுவீங்க? மாசு சொல்லுவீங்க. சொல்லலாம். அதிமுகவில் யார் சொல்லுவீங்க அப்படின்னா சைதை துரைசாமி அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்லிட முடியும். தாவேக்காவுக்கு அப்படின்னா விஜய் இல்லைன்னா விஜய் தான் சொல்லுவாங்க. இந்த பொழப்பெல்லாம் வச்சுக்கிட்டு ஃபீல்டுக்கு வராதிங்க, அசிங்கமாக போயிடும், இப்படி வந்து உருட்டாதீங்க அப்படின்னு நம்ம சொல்ல வேண்டியிருக்கு. அதனால் இவங்க வந்து ஓட்டை எப்படியாவது பிரிக்கணுங்கிறதுக்கான வேலைகளில் தான் ஒன்று எஸ்ஐஆர், இன்னொன்று விஜய் இறக்கியிருக்காங்க ஸ்பாயிலராக. ஆனால் அங்கே பிரியலை. பார்ப்போம் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஆனால் சாத்தியமா 2026 வந்துட்டு திமுக ஆட்சி மீண்டும் தொடர்வதற்கு? ஏன்னா இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நடந்த சம்பவமாக இருக்கட்டும், இப்படி நிறைய பட்டியலிட்டோம் அப்படின்னா எங்கேயோ ஒரு இடத்துல வந்துட்டு ஒரு அதிருப்தி இருக்குது, இல்லை இவங்க ஒழுங்காக ஹேண்டில் பண்ணல, இப்போ டாஸ்மாக் கூடலேருந்து எல்லாமே, அப்போ திருப்பி வந்துட்டு வருமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வி. போராட்டம் நடந்திருக்கு சமீப காலத்தில், எல்லா துறையும் போராட்டம் நடந்திருக்கு. இது இந்த ஆட்சியில் மட்டும்தான் நடந்திருக்கா அப்படின்னா எல்லா ஆட்சியினுடைய முடிவுலையும் எல்லா துறையும் போராட்டம் நடத்துவாங்க. போன எடப்பாடி பழனிசாமி தொகுதியில் கடைசி நேரத்தில் ஒரு பெரிய போராட்டம் வன்னியர்கள் நடத்தினாங்க, ராமதாஸ் நடத்தினாங்க இடஒதுக்கீடுக்காக. நீ லாக் பண்ணுறது, சொல்லு இல்லைனா போயிடுவேன் அப்படின்னு லாக் பண்ணுறது. போக்குவரத்து தொழிலாளர்கள் கடைசி நேரத்தில் போராட்டம் நடத்தினாங்க. எதுக்கு? நீ வாக்குறுதி, அதாவது உங்ககிட்ட இருந்து நான் வாக்குறுதியை வாங்கிட்டேன்னா போதும், நீ தேர்தல் வாக்குறுதியில் அதை நிறைவேற்றுறேன்னு சொல்லியிருக்கு, அது போதும், அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். அது வாக்குறுதியாக வந்துருச்சுன்னா அதை கேட்டு நான் அடுத்தடுத்த ஆட்சியில் நான் ஃபைட் பண்ணுவேன்ல. அதெல்லாம் நல்லதுதான்னு வச்சுக்கோங்களேன். அது உண்மையிலேயே நல்லது தான். ஏன்னா அந்த நேரத்தில் தான் அரசை வந்து தட்டி பேச முடியும், அதனால் பண்ணுவாங்க. ஆனால் அதுதான் மெயின் காரணமாயிருச்சு ஆட்சி ஒழுங்கே சரியில்லைன்னு. அது ஒவ்வொரு துறையும் அவங்க வந்து அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அவங்க ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க, பண்ணிட்டு தான் இருக்கிறாங்க. அது வேற. நாம் இந்த துப்புரவு பணியாளர் போராட்டம் முடிவுக்கு வந்துருச்சு. சரி, இப்போ இது யாருக்கு ப்ளஸ்ஸாக போகும்? துப்புரவு பணியாளர்கள் கோவத்தில் இருந்தாங்க, போராட்டம் நடத்தினாங்க, யாருக்கு ஓட்டு போடுவாங்க? மாற்று, அதாவது வந்து அதிமுக வருவாங்கன்ற மாதிரி ஒரு பார்வை. அதிமுக எங்க துப்புரவு பணியாளர் போராட்டத்தில் இருந்துச்சு? இல்ல, அது இன்வால்வே ஆகல. இல்ல, ஆனா இந்த மாற்றத்துக்காக சொல்றேன். நார்மலா இந்த மாற்றம் அதான் கேட்கிறேன். இப்போ மாற்றுனா அவங்களோட நிலையிலிருந்து சொல்றேன். இவங்களுக்கு போட்டா அதிமுக போடலான்னா அதிமுக நம்ம போராட்டத்துக்கு செவிய சாயிக்கல. ஒருவேளை வந்தா இவங்க நம்மகிட்ட பேசுவாங்களா மாட்டாங்களா கூட தெரியாது. தாவேக்காவுக்கு போடுமா? அது புது கட்சி என்ன பண்ணுவாங்கன்னே தெரியாத மாதிரி ஒரு குழப்பம். தாவேக்கா எப்படி ஒரு நாள் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. இவங்க வந்தாங்களா, நம்ம என்ன ஆனாலும் கூட இவங்க பார்க்கல, சும்மா எல்லாரும் மாதிரி வந்து வாழ்த்து சொல்லிட்டு போனாங்க. நாம் தமிழரும் அதே கேட்டகரி. அதுக்கு இந்த ஆட்சி மறுபடியும் ஆட்சிக்கு வரும், அப்போ இதுக்கே நம்ம போட்டால் கூட பேசிக்கலாம்
நம்மகிட்ட தான் அமைச்சர் சொல்லியிருக்காரு அப்படின்ற நிலை தான் இருக்கும். அதுதான் நான் முன்னாடியே சொன்னது, போராட்டம்னு ஒரு எலெக்ஷன் முன்னாடி ஒரு போராட்டம் நடக்குதுன்னா அவங்களுடைய வாக்குறுதியை வாங்குறதுக்கு தான். நீ எனக்கு இதை பண்ணித்தரேன்னு வாக்குறுதி கொடுத்துருங்க, அதுக்கப்புறம் நான் போராடிக்கிறேன் அப்படிங்கிறது தான் மோட்டிவ், அவ்வளோதான். அதுக்காக இது எல்லாமே ஐயோ போராடுறாங்க, சட்ட ஒழுங்கு சரியில்லை, ஐயோ ஆட்சி ஓட்டெல்லாம் மாறிடும் அப்படின்ற நோக்கமே கிடையாது. நீங்கள் அப்படிலாம் பார்த்தா நேரம் வேற மாதிரி ரியாக்ட் ஆயிருக்கும். நீங்கள் போன ஆட்சியில் போராட்டம் நடத்தும் போதெல்லாம் ஸ்டாலின் போய் அந்த போராட்டத்தில் நின்று வாக்குறுதியாக கொடுத்தாரு. அதனால தான் அவருக்கு அது ஓட்டாக மாறுது. அவன் தான் பண்ணித்தரேன்னு வாக்குறுதியாக கொடுத்தாரு, அதனால தான் அது மாறுது. பழைய ஓய்வூதிய திட்டம் இன்னைக்கு நடைமுறைக்கு வந்துருச்சு. அப்படி எல்லாமே சரி செய்யப்படும். அதனால தான் இவங்களுக்கு ஒரு ப்ளஸ் போயிட்டே இருக்குது, இவங்களுக்கு மைனஸ் இருக்குது. எடப்பாடி பழனிசாமியெல்லாம் இதில் இறங்கி ஆடி இருந்தால் இந்நேரம் நல்லா கொண்டு போயிருக்கலாம். ஃபுல் அண்ட் ஃபுல் இருந்திருக்கணும், வேங்கவேலில் இருந்திருக்கணும், பரந்தூர் விமான நிலையத்தில் இருந்திருக்கணும், கள்ளச்சார விவகாரத்தில் இருந்திருக்கணும், திருப்பரங்குன்றத்தில் இருந்திருக்கணும். எல்லாத்தையும் தவற விட்டுருக்காங்க எல்லாருமே, விஜய் முதற்கொண்டு தவற விட்டுருக்காங்க. ஆனால் அதை அரசு செம்மையாக கிளவராக பண்ணி ஹேண்டில் பண்ணி பக்காவாக பண்ணி முடிச்சிருச்சு. இப்போ இவங்களுக்கு இது ப்ளஸ் ஆயிடுச்சு. இவனுங்க எல்லாரும் சும்மா வந்து வேடிக்கை பார்த்துட்டு ஆறுதல் சொல்கிற பேரில் அறிக்கை வெளியிட்டுட்டு அடி வாங்கிட்டு வெளியே உட்காந்துருக்காங்க. ஸோ அப்போ அவர் 2026 மீண்டும் திமுகங்கிறது சாத்தியம்தான். ஸ்பாய்லர் ஆகும், பழைய ஓட்டுக்கு இப்போ ஓட்டு பிரியும், அது உண்மைதான் பேசுவேன் நான். ஸ்பாய்லர் ஆகும், கண்டிப்பாக ஓட்டை பிரிப்பாங்க. ஆனால் எதிரில் இருக்கிற அணி வந்து அவ்வளோ ஸ்ட்ராங்கு கிடையாது. ஒருவேளை இருந்துச்சுன்னா இழுபறி, சந்தேகம் அப்படின்லாம் சொல்லலாம். நீங்கள் சொல்கிற மாதிரி ஜான ஆரோக்கியசாமியோட ஸ்ட்ராட்டஜிஸ்டில் விஜய் வந்து 70 to 80 சீட்டு ஜெயிப்பாருன்னு அழிச்சு விடுவாங்க. சரி ஒரு 10 சொல்கிறான்னா தெரியாது. சரி சென்னையில் எந்த தொகுதியில் ஜெயிப்பீங்கன்னா தெரியாது. எனக்கு தெரிஞ்ச சென்னையில் எல்லா தொகுதியிலையுமே நான் ஓப்பனாக சொல்கிறேன், நீங்கள் வந்து ராயபுரத்தில் இந்த வாட்டி ஐட்ரீன்ஸ் மூர்த்தி ஜெயிக்க வாய்ப்பு இருக்கான்னு கேட்டால் சந்தேகம், அதிருப்தியில் இருக்காங்க. அங்கே ஜெயக்குமார் நின்னார்னா ஜெயிக்க வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி திருவொற்றியூரில் திமுக வந்துடும். ஆர்கே நகரில் கொஞ்சம் டவுட் இருக்குது, நான் ஓப்பனாகவே சொல்லுவேன், டவுட் இருக்குது, யார் வருவாங்கன்னு தெரியாது. அதுக்கப்புறம் திருவிக்கா நகரில் திமுக தான், பெரம்பூரில் திமுக தான், மாதவரமில் திமுக. இப்படி இப்போ நம்ம அனலைஸ் பண்ணியிருக்கோம், இவங்க எல்லாம் ஓரளவு நெருக்கமாக இருக்காங்க அப்படின்னு. ஏன் இந்த 2 பேர் நான் சொல்கிறேன்னா, அவங்களுடைய செயல்பாடுகளில் கொஞ்சம் வீக் இருக்குது, நான் பேசின வரைக்கும் வீக் இருக்குது, சரியில்லை அப்படின்னு ஒரு வீக் வருது. அந்த இடத்துல அதிமுக கைப்பற்றலாம். ஒரு 2021 சென்னை சுற்றி இருக்க எல்லா இடங்கள்லையுமே திமுக. எனக்கு தெரிஞ்ச அந்த மேல்மருவத்தூர் சைடில் ஒரே ஒரு தொகுதி மட்டும்தான் அதிமுக, மீதி எல்லாமே திமுக. இந்த வாட்டி சிலது உடையலாம், அந்த இடத்த மறுபடியும் திமுக கைப்பற்றலாம், அப்படி மாறும். ஆனால் விஜய்லாம் ஒரு 2 சீட்டு ஜெயிச்சாலே அதிசயம், 2 சீட்டு ஜெயிச்சாலே அதிசயம், அவ்வளோதான். சிறப்பு. அது 2மே விஜய் தான். ஆமாம். ரொம்ப நன்றி பிரதர். ரொம்ப நன்றி பிரதர்.